Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. அண்ணா சந்தியாராகம் அண்ட் கார்த்திகை தீபம் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸோட தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைமில் அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. இந்த சீரியல்ஸோட டெலகாஸ்டிங்கான ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அண்ணா சந்தியாராகம் கார்த்திகை தீபம் இந்த 3 சீரியலுமே மண்டே டு சண்டே டெலகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாரத்தில் 7 நாளும் டெலகாஸ்ட் பண்ணுறதுனால ஆவரேஜ் போடுறப்ப டிஆர்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால தான் என்னமோ மகாநடிகை அப்படிங்கிற ஒரு ஷோ டெலகாஸ்ட் ஆகுறதுனால இந்த 3 சீரியல்ஸுமே மண்டே டு சாட்டர்டே டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த தடவை ஆவரேஜ் பண்ணுறப்ப டிவைடட் பை 6 தான் போடுவோம். ஸோ டிஆர்பி 5+ மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வாரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா கோட் மூவியே சொல்லலாம். கோட் மூவி பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே சாயந்தரம் 6:30 டெலிகாஸ்ட் ஆகும். கண்டிப்பாக 6:30க்கு டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா 10 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மகாநடிகை ஷோவும் சரிகமும் தான் பிரைம் டைமில் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகும் எவ்ரி சண்டேஸ். ஸோ இந்த கோட் மூவி டெலிகாஸ்ட் ஆகுறதுனால மகாநடிகை ஷோ வந்து ஸ்டாப் ஆகுது. பட் சரிகமா ஷோ வந்து ஸ்டாப் ஆகலை. சண்டே டெலிகாஸ்ட் ஆக வேண்டிய எபிசோட் சாட்டர்டேவே டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக சரிகமா கம்மிங் சாட்டர்டே நைட் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் 3 ஹவர்ஸ் தொடர்ந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அண்ணா சீரியல், கார்த்திகை தீபம் சீரியல், சந்தியாராகம் சீரியல் இந்த வாரம் டெலிகாஸ்ட் ஆகாது. ஸோ ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்கும். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வாரத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கோட் மூவி டெலிகாஸ்ட் ஆகுதுல, அதனால அந்த டைம் சேஞ்சஸ் வந்து இந்த ஒரு வாரம் பண்ணியிருக்காங்க ஜீ தமிழ். ஸோ இன்னொரு விஷயமும் நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் இனிமே நைட்டு 11 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும். நீ பாதி நான் பாதி சீரியல் 11:30க்கு டெலிகாஸ்ட் ஆகும். சடனாக பார்த்தீங்கன்னா நினைத்தாலே நிற்கும் சீரியல் 1 ஹவர் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி டைம் சேஞ்சஸ்லாம் நடந்துருச்சு. சரி, ஓகே, ஜீ தமிழ்ஸோட இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.